உசைன் அண்ட் மணிமேகலை எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச கப்பல் தான் இவங்க. இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ அவங்க செகண்டாக ஒரு வீடு புதுசாக கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியேறி பால் காய்ச்சிருக்காங்கங்க. அந்த வீடியோ தான் ஃபுல் அண்ட் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். மணிமேகலை பற்றி சொல்லியே ஆகணும். 2009ஆம் ஆண்டு சன் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜயவா தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உசைன் மேலே ஏற்பட்ட காதல்னால 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 6 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இரு வீட்டாரும் வேறு வேறு மதம் அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்டர் மேரேஜுங்க. கிட்டத்தட்ட இவங்க மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த 9 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்கள மாரி பண்ணவங்க யாரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா காதலிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறது கிடையாதுங்க. காதலிக்கும் போது நம்ம சாதிக்கணும், நம்ம வீடு கட்டணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஒரு 4 பேர் முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டணும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி அமைவதில்லைங்க. ஆனால் நம்ம மணிமேகலை பற்றி சொல்லியே ஆகணும். விடாமுயற்சியாக விஸ்வரூபம் வெற்றி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணமான கப்பலே இவங்க 2 பேருமா தான் இருப்பாங்க. கல்யாணம்னு குழந்தை அப்படி இப்படி எதுவும் அவங்களோட கேரியரை மிஸ் பண்ணாமல் பட் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் கோல் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே காதலிச்சவங்களுக்கு இதை கூட வழி என்னன்னு தெரியுங்க. ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன். ஏன்னா என்னோட கணவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் எங்களோட கனவு வீடுக்காக. இந்த மாதிரி தாங்க என்ன மாதிரி நிறைய பேர் போராடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மணிமேகலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க.